ஊ என்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம நெஞ்சு பகுதியில அதிர்வுகள் ஏற்படுது. அநாகத சக்கரம் இருக்கிற இடம். இந்த பகுதியில இரத்த ஓட்டம் சீராக செல்வதால் நமக்கு இந்த பகுதியில் உள்ள உறுப்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. இது நமக்கு காத்தல் கடவுளான விஷ்ணு பகவானோட இடம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மந்திர யோகான்ற பதிவுல இன்னைக்கு நம்ம ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பார்க்க போறோம். ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் 432 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை நம்ம உடம்புக்கு ஏற்படுத்துது. இது பேச்சு, மனம், மூச்சோட சம்பந்தம் உடையது. ஓம்ன்ற பிரணவ மந்திரம் ஆ, உ, இம் இந்த 3 எழுத்துகளின் ஓசையை உள்ளடக்கியதாகும். ஆ என்ற எழுத்து வயிற்று பகுதியில அதிர்வுகளை உண்டாகும். நமக்கு வயிற்று பகுதியில மணிப்புரக சக்கரம் இருக்கு. இந்த ஏரியால மற்ற முக்கியமான பகுதிகள் இருக்கு. இது படைத்தலுக்கான இடம். இது பிரம்மனை குறிக்குது. ஊ என்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம நெஞ்சு பகுதியில அதிர்வுகள் ஏற்படுது. இது அநாகத சக்கரம் இருக்கிற இடம். இந்த பகுதியில இரத்த ஓட்டம் சீராக செல்வதால் நமக்கு இந்த பகுதியில் உள்ள உறுப்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. இது நமக்கு காத்தல் கடவுளான விஷ்ணு பகவானோட இடம். ங்கிறது நம்ம தலைக்கு மேல உள்ள பீனியல் கிளாண்ட் வரைக்கும் ஆக்டிவேட் ஆகிறதுனால நமக்கு மூளையில் அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். இது சிவனை குறிக்குது. ஸோ படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தெய்வங்களையும் குறிக்கக்கூடிய இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி உச்சரிக்கணும். ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 முறை ஆழமான மூச்சு எடுத்து வெளியே விடணும். Deep breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. நம்ம இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லும் பொழுது அதிர்வுகள் வயிற்று பகுதியிலிருந்து தலை வரைக்கும் செல்வதனால் நம்ம ஒரு சக்ரா தியானம் செஞ்சது போல் ஃபீல் உண்டாகும். ஓம் என்ற இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த பிரபஞ்சத்தோட இணைவோமாக. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.